எல்லோருக்கும் வணக்கம். அ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டிசம்பர் 21, 2023 இன்னைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோல பார்த்துக்கலாம். ஸோ வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நல்ல செல்லிங் பிரஷர். ஸோ இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் வந்து ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுறதுக்கு தான் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட். ஸோ 1 ஹவர் சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நேத்தைக்கு வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து மேலே கிட்டத்தட்ட ஒரு 48 167 இந்த வரை வந்து ஹை கொடுத்துட்டு அங்கேருந்து சடனாக ஒரு நல்ல ஃபால். நல்ல ஃபால்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரே இல்லை, கண்டினியூவாக 1 ஹவர் ஹேண்டில் ஃபுல்லாக ரெட் ஹேண்டில் தான். கிட்டத்தட்ட ஒரு 850 900 அரௌண்டு பாயிண்ட்ஸ் வந்து நேற்றுக்கு நல்ல டவுன். எல்லார் போர்ட்ஃபோலியோமே பார்த்தோம்னா நல்லாவே ஒரு குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜ் வந்து நல்ல டவுனில் தான் இருக்கும். ஸோ என்ன இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மக்களுக்கான ஒரு பேனிக் தான். மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து நேற்றுக்கு வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் தெரிஞ்சுது. ஸோ இதோட காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து இப்போ இந்தியாவில் வந்து கோவிட் வந்து அங்கங்கே கேசஸ் வந்து வந்துட்டு இருக்குது. அப்புறம் புது வகையான ஒரு வைரஸும் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி அங்கங்கே டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட பேனிக் வந்து இருக்கும். ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி 2019, 20 அந்த டைமில் நம்ம வந்து கொரோனா பார்த்தோம்னு சொன்னால், ஸோ கொரோனா டைமில் வந்து ரொம்பவுமே மார்க்கெட் வந்து பயங்கரமாக கரெக்ஷன் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னு சொன்னால் குளோபல் மார்க்கெட் நம்ம பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் என்ன சொல்லுது இன்னைக்கான இதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. டவ் ஜோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 65 69 பாயிண்ட் வந்து ப்ளஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? S&P வந்து 51 அண்ட் நஸ்டாக் வந்து 168, அதாவது 1% 1.25% பக்கம் வந்து மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இன்றைக்கான மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நேற்றுக்கு வந்து இவ்வளோ செல்லிங் ப்ரெஷர். ஸோ இன்றைக்கும் வந்து மார்க்கெட் இறங்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கும் செல் பண்ணலாம். ஸோ அதை பொறுத்து வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படியே ஜிக்ஸாக்காக ஆகிட்டு, அதாவது காலையில் ஓப்பன் ஆகச்சில் கொஞ்சம் ஜிக்ஸாக்காக அப்படியே சஸ்டன் ஆகி நிற்கிற மாதிரி அப்படி காமிச்சிட்டு, அப்புறம் அகைன் செல்லிங் ப்ரெஷர் கூட நேற்றுக்கு வந்த மாதிரி ஒரு 11 12 மேலே வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து இன்றைக்கும் வரலாம். ஸோ ட்ரேடு பண்ணுறவங்க வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. லாங் டேர்முக்கு ஹோல்டிங் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 47 200 இந்த ரேஞ்சுக்கு வந்து நேற்றுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட்டு ஒரு 14ஆம் தேதி ஆல்ரெடி 14 to 15 அந்த 14ஆம் தேதி வந்து நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிருந்தது. இந்த ஓப்பனிங் கேப்பை வந்து ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு வந்து ஃபில் பண்ணிருச்சு. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அகெயின் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு ரெக்கவரி, அதாவது கொஞ்சமாக ஒரு இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து இப்படி ரெக்கவர் ஆகி அகெயின் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கால் சைடு எடுத்துறாதுங்க. ஸோ என்னோடய டெலகிராம் சேனல் நான் வந்து உங்களுக்கான இண்டிகேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். லைவ் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு இண்டிகேஷன் கிடைக்கும். ஸோ டெலகிராம் சேனலில் தெரியாதவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய டெலகிராம் சேனல் பேர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு சில கால்ஸ் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் கால்ஸு, இன்ட்ராடே கால்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இன்ட்ராடே கால்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு சில லாபங்களை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கும். என்னோடய சேனலை வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.